ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பாட்டி ஸ்டைலில் எப்படி இந்த கூழ் செய்கிறதுன்றதை நான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் எங்கள் பாட்டி வந்து ஊரில் பானையாக செய்வாங்க. ஏன்னா விவசாயம் பண்ணிட்டு வரவங்களுக்கெல்லாம் மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணுன்னா கூழ் தான் வச்சு கொடுப்பாங்க. கூழ், ஊறுகாய், மோர் மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே விளையிற காயெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஆனால் நான் செய்ய போகிறது ஒரு பவுல் அளவு தான் எடுத்திருக்கேன் கேழ்வரகு மாவு. அதை நல்லா கரைச்சி 10:30 மணி அளவில் ஒரு வெள்ளை துணியில் வேடு கட்டி வெயிலில் வச்சுட்டேன். ஈவினிங் 5 மணி போல் நல்லா புளிச்சு ரெடியாக இருந்தது. நான் மத்தியானம் வடித்த கொஞ்சம் சாதம் இருந்துச்சு. அந்த சாதத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு அந்த புளிச்ச அந்த கேழ்வரகு மாவை நல்லா கைவிடாமல் கிளறி நல்லா வேக வச்சுட்டு மூடி போட்டு எடுத்து வச்சுட்டேன். மூடி போடும்போது அடிக்கடி வேர்க்கும். அந்த தொடச்சி எடுத்துக்கணும். மேலே பார்த்திங்கன்னா அந்த ஆடை மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டிக்கூழை நல்லா தயிர் ஊற்றி மோர் மிளகாய் வச்சு சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டேன். நீங்கள் கறி குழம்பு, மீன் குழம்பு, கருவாடு குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்லாம் அப்படியே கட்டிக்கூழாவே எடுத்து நம்ம குழம்போ தயிரோ ஏதோ காய்கறிகளோ வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.